அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீண்டும் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். நேற்று இரவு திருச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய எஸ்பி வேலுமணி இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீண்டும் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி 2வது நாளாக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். முன்னதாக நேற்று இரவு திருச்சியில் திரு அமித்ஷா தங்கியிருந்த நட்சத்திர விடுதியில இந்த முதற்கட்ட இந்த பேச்சுவார்த்தையை நேற்று நடத்திய நிலையில 2ஆம் நாளாக இன்றும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது, அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடினை இறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்துக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்களை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி தற்போது ஆலோசனை நடத்தி வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு பேச்சுவார்த்தை நடத்தினார் அமித்ஷாவுடன் திரு வேலுமணி பேச்சுவார்த்தை நடத்தினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பேச்சுவார்த்தை நீடித்த நிலையில இன்றைய தினம் 2வது நாளாக இந்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்பாக வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதியில வந்து போட்டியிடுவது என்பது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில அதிமுக தரப்பில் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. 170 தொகுதிக்கு ஒரு தொகுதி கூட குறையாமல் அதிமுக போட்டியிட விரும்புகிறது என்பதை மட்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. 170 தொகுதி குறையாமல் அதிமுக நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாக தங்களுடைய விருப்பத்தினை அதிமுக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வது என்று அதிமுக விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணியில் வேறு எந்தெந்த கட்சிகளை இணைப்பது என்பது குறித்தும், அதே போல அதிமுக பாஜக இடையேயான அந்த தொகுதி பங்கீடு 170 தொகுதிகள் அதிமுக போட்டியிடுகிறது, மற்ற தொகுதிகளை வந்து பாஜக மற்றும் இதர கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வது என்று முடிவெடுத்தாலும் எந்தெந்த தொகுதிகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மண்டலத்திலும் மேற்கு, கிழக்கு, மத்திய மண்டலம், அதே போல தெற்கு, தென் மாவட்டங்கள் இப்படியான சில மாவட்டங்கள்ல வந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளை வந்து பாஜக விரும்புகிறது. சென்னையிலும் சில தொகுதிகளை வந்து பாஜக விரும்புகிறது. இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை பாஜக தரப்புல அவர்கள் விருப்பம் தெரிவித்து சில தொகுதிகளுடைய பட்டியலை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக இடையேயான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவுடன் இந்த ஆலோசனையில 2வது நாளாக ஈடுபட்டு இருக்கிறார். தொகுதி பங்கீடு மட்டும் இல்லாமல் தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இடம்பெற்று இருக்கிறார்கள். இந்த நிலையில அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாமக 2ஆக பிரிந்திருக்கிறது. அந்த பாமகவை ஒன்றிணைப்பது தொடர்பாகவும், அதே போல பாமகவை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும், அதே போல மேலும் சில கட்சிகளை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனையில வந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் இந்த ஆலோசனையில பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.